மார்னிங் ஒரு 9 மணி போல் கரண்ட் போயிடுச்சு. சரி நானும் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது ஷடவுன்னு சொல்லிட்டுன்னு. சரி வீட்டில் இருந்தால் ஆகாது, சரி சும்மா வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்கு மருந்து வாங்குற வேலை இருந்தது. அதை போய் வாங்கிட்டு அப்புறம் வெளியவே அன்றைக்கி சாப்பிட்டுட்டோம். வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கெலாம் வேண்டாம், வெளியில் அவனுக்குள்ள ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பார்க் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும், சரின்ட்டு அங்கே போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போயாச்சு. தம்பிக்கு வந்துட்டு சளி இருக்குது, அதனால தான் சரின்னு மருந்து ஊற்றி விடலான்னு சொல்லிட்டு அவனுக்கு மருந்து ஊற்றுறதுக்குள்ளே நாங்கள் என்னென்ன பாடுபடுறோன்னு மட்டும் பாருங்கள். என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாவும் பிடிச்சி இழுத்து அப்புறம் ஒரு வழியாக கொடுத்து தண்ணியும் கொடுத்து உட்கார வச்சாச்சு. கொஞ்ச நேரம் அவனுக்குள்ள உட்காந்துட்டு இருந்தோம். உண்மையாகவே மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துட்டு இருந்தது. ஒரு 2-2:30 வரைக்குமே அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் அந்த ஆடி ஆஃபர்லாம் என்னென்ன தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பட் எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. அதனால வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு ஈவினிங் போல் பக்கோடா போட்டுட்டு டீயும் போட்டு குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னாலே சாரி வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணுவோம்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பேன். ப்ரீ ப்ளீட் ஆல்ரெடி எனக்கு பண்ண தெரியும். ஃபோல்டிங் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வீடியோ உங்களுக்கு போடுறேன்.